ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு vlog பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு சிட்டுக்கு குளிப்பாட்டி விட்டுட்டு ஒரு பெரிய போராட்டமாக நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். பருப்பு ரசத்துக்கு வறுத்துட்ருக்கேன். ஸோ அதுக்கு என்ன ஐட்டமோ அதை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வறுத்துட்ருக்கேன். ஸோ தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பும் ஒரு தக்காளியும் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ரைஸ் குக்கரில் ரைஸுமே வச்சுட்டேன். இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமாவே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் சிட்டுக்கு குளிப்பாட்ட போனேன். அவனை குளிப்பாட்டுறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எண்ணெயும் நினச்சி விட்ருவான். அதனால் அவனை குளிப்பாட்டிட்டு நானுமே தலைக்கு குளிச்சுட்டு வந்தாச்சு. சேனக்கிழங்கு இன்னைக்கு தவா ஃப்ரை பண்ணலான்ட்டு அதை கட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 300 கிராம் அளவுக்கு பெரிய சைஸாக இருந்தது, அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அவியல் பண்ணிடலான்னு ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்கொயரான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ரொம்ப தடியாகவும் இல்லாமல் மெல்லிசாகவும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துட்டு ஒரு 70% வேக வச்சா போதும். ரொம்ப குழஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம தவாவில் ஃப்ரை பண்ணுறப்போ நொறுங்கி வந்துடும். அதனால் கொஞ்சம் கட்டியாகவே இருக்கணும், ஆனால் லைட்டாக சாஃப்டாக ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். அதனால் தண்ணியில் கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். சொல்லுங்க, ரொம்ப வெந்துடக்கூடாது. குழஞ்சது அப்படின்னா நமக்கு வறுவல் நல்லா இருக்காது. இப்போது ரசம் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி மண் சட்டியில் தான் ரசம் வைக்க போகிறேன். பருப்பு கொஞ்சம் நிறைய சேர்த்து திக்காகவே ரசம் வைக்கிறேன். இன்றைக்கி குழம்புலாம் வைக்கல. இப்போது தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நமக்கு ரசத்துக்கு வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை பவுட்ரு பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட சாம்பார் கிளி தாளித்த சாம்பார் மாதிரி தான் இருக்கும். நிறையவே பருப்பு சேர்த்து செய்கிறேன். தோரம் பருப்பு சேர்க்காமல் இன்றைக்கி பாசிப்பருப்பு தான் சேர்த்து செய்கிறேன். பாசிப்பருப்பு வயிற்றுக்குமே கூட நல்லாயிருக்கு. தோரம் பருப்பு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ பாருங்க, 5-6 பல்லு வெள்ளை பொடியும் இந்த மாதிரி இடிச்சிக்கலாம். தக்காளி ஏற்கனவே பருப்பு கூட ஒரு தக்காளி போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ வதக்கி ஒரு தக்காளி சேர்த்துக்க போகிறேன். பருப்பு நல்லா குழைய வெந்துருச்சு. தக்காளியும் பருப்பும் மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதில் நம்ம கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, ஜீரகம் தாளிச்சிடலாம். ஸோ இது பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம் சேர்த்தாச்சு. இடித்து வச்சுருந்த பூண்டையும் சேர்த்துடலாம். இது நான் இந்த மாதிரி தான் வைப்பேன். ரசம் எல்லோரும் டிஃப்ரெண்ட்டாக வைப்பாங்க. என்னோடய பருப்பு ரசம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வெள்ளைப்பூடை கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கிட்டு பச்சை மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன். தக்காளி கட் பண்ணது சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் குழையிற அளவுக்கு வதக்கிடணும். ஸோ அந்த பக்கம் கிழங்கும் வெந்துட்டுருக்கு. இப்போது புளி தண்ணி கரைச்சி ஊற்றிட்டு புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இது தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுடலாம். அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே கிழங்கு போய் வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 70% வெந்திருக்கு. வடிச்சிட்டு தண்ணியில் லைட்டாக அலசிட்டோம் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேகிறது நின்றுடும். அதுக்காக தான். ஸோ இது இருக்கட்டும். புளி நல்லா தளன்னு கொதிச்சதுக்கப்புறமா மசிச்சு வச்சுருந்த பருப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன். குக்கர் அலசி ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பொடிச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா ரசப்பொடி, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா வாசனையாக கமகமான்னு இருக்கும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா நுரைச்சி பொங்கி வர்ற அளவுக்கு ரசத்தை இது பண்ணிக்கணும். கொதிக்கெல்லாம் விட வேண்டாம். தளன்னு கொஞ்சம் பெரிய பீஸாகவே வெல்லம் சேர்த்துக்கிறேன். கிழங்குக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், மல்லித்தூள், மட்டன் மசாலா, சாம்பார் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதுக்கு பதில் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலாவுக்கு பதில் கொஞ்சம் பெருங்காயம், உப்பு ஏற்கனவே போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 2 வெள்ளைப்பூடை இது மாதிரி துருவி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லைனா வெறும் கார்லிக் பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த சீஸ் துருவியில் 2 நல்லா பெரிய பல்லு பூண்டை துருவியை சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கருவேப்பிலை கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா கிள்ளி சேர்த்துடலாம்.
எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கிழங்குல வந்து நல்லா பிடிச்சி இருக்கும். ஏன்னா தண்ணி மட்டும் சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மசாலா தனியாக இதில் ஒட்டிக்கும், கிழங்குல ஒழுங்காக பிடிக்காது. அதனால் நல்லா திக்காக அந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லொடலுடன் இல்லாமல் ஓரளவுக்கு திக் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிவிட்டு வேக வச்ச கிழங்குல இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், தண்ணி வடித்து வச்சுருக்கிறத சேர்த்துட்டு ரசம் பாருங்கள் நரைச்சி நல்லா பொங்கி வந்துருச்சு. மல்லி இலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரசம் ரெடி. நல்லா கமகமான சூப்பராக இருக்கும். குழம்புலாம் வைக்கல இன்றைக்கி, வெறும் ரசம் தயிர் இது மட்டும்தான். அக்னி நட்சத்திரம் வெயில் வேறு லெவலில் வேலையை காட்டுது, முடியவே இல்லை. வேர்த்து தலையிலேருந்து கால் வரைக்கும் ஊற்றுது, டயர்டாகிடுது, மயக்கம் வேறு வந்துடுது, அந்த லெவலுக்கு ஆகிடுது எனக்கு. ரசத்தை வேறு பர்னருக்கு மாற்றிட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம கிழங்கு ரெடி பண்ணலாம். கேஸ்டைன் பேனில் தான் பண்ணுறேன், தோசைக்கல்லில் கூட வறுத்துக்கலாம். ஸோ இந்த பாட்டிலேருந்து எண்ணெயே ஒழுங்காக வரமாட்டேங்குது, அதில் ஒரு சின்ன லிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கிழங்கு வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம், எல்லாத்துலேயும் படுற மாதிரி அப்ளை பண்ணிடணும். ஸோ ரசம் அந்த பக்கம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால கிழங்கு மிக்ஸ் பண்ணாமல் அந்த வேலையை முடிச்சிட்டேன். பாருங்கள், கிழங்கு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சம் கடுகு, சோம்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம அந்த மிக்ஸ் பண்ணதுலேயும் சேர்த்தோம், தாளிக்கிறதுலையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு சிம்லேயே வச்சு விட்டுறலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா மறுபக்கமும் திருப்பி போட்டு, ஏற்கனவே நம்ம வந்து 70% வேக வச்சுருக்கனால ரொம்ப டைம்லாம் எடுக்காது, டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ எல்லாத்தையும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்தோம் அப்படின்னா அந்த பேனில் ஒட்டியிருக்க மசாலாலாம் நல்லா கிழங்குல ஒட்டிடும். நிறைய ஊற்றிடக்கூடாது, கையால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மசாலா நல்லா கோட் ஆகிட்டு சூப்பராக இருக்கும். ஸோ கிழங்கு வறுவல் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து கையால் தான் பெருக்கினேன் காலையிலேயே. ஏன்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவையாவது கைக்குள்ளே வந்து கீழெல்லாம் பெருக்காதனால தொடப்பம் வச்சு ஃபுல்லுமே பெருக்கி விடுவேன். ஸோ அதனால் இப்போ வந்து மாப் போட்டுக்கிறேன். பெட்ரூம் எல்லாம் போட போகிறதில்ல, ஹாலு, கிச்சன், டைனிங் ஹால், பால்கனி இதை மட்டும்தான் இன்றைக்கி மாப் போடுறேன். பெட்ரூம் எல்லாம் ஓரளவுக்கு க்ளீனாகவே இருக்கும். இது இவங்க பால்கனிலேருந்து தண்ணி குடிச்சிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அப்படியே வாயிலேருந்து வடித்து ஹாலுக்கு போவாங்க. அப்புறம் கிச்சனில் நம்ம சமைக்கிறனால எப்படியுமே கொஞ்சம் நசநசன்னு ஆகிடும். ஸோ நான் அதெல்லாம் துடைச்சி முடிச்சுட்டு இப்போ தான் லஞ்ச் வந்து சர்வ் பண்ணுறேன். ஹஸ்பண்ட் வந்து ஏதோ கொஞ்சம் வேலை பண்ணிகிட்ருக்காரு, அதனால் நான் அப்புறம் சாப்பிட்றேன்னாரு. ஸோ எனக்கு தான் இப்போ நான் பிளேட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா சுட சாதம் கீப் வார்ம் மோடில் இருந்தது, அதனால் சாதம் சூடாகவே இருந்தது. நல்லா நிறைய ரசம் ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ பயங்கர வெயில் அடிக்குது, டைனிங் டேபிள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இல்லை, உள்ளே ஏசி ஓடிட்டுருக்கு. ஹஸ்பண்ட் ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ நான் வந்து ப்ளாக் பார்த்துட்டே சாப்பிட போகிறேன். சுஜித் பக்தனோட சேனல் டெக் ட்ராவல் ஈட்டுன்னு ஒரு மலையாள சேனல். ஸோ அதுதான் உட்காந்து பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். இவன் பாருங்கள் குளிச்சுட்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்ட்டு வந்து மடியில் வந்து ஏறுறான் பாருங்கள் படுக்கிறதுக்கு. பயங்கரமான ஆள், சொகுசு. ஸோ இவன் மேலே இருக்கனால டெட்டு வந்து ஹஸ்பண்ட் சேரில் உட்காந்துருக்காரா, அவருக்கு சேருக்கு கீழே போய் உட்காந்துருக்கான். இவன் இறங்கினான்னா அவன் அடுத்து வருவான். பொறாமல் பிடிச்ச பசங்க. ஸோ இப்படி தாங்க போச்சு இன்றைக்கி நாள். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.